ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வந்து தட்டப்பயிர் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலா அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், குருமிளகு, பெருஞ்சீரகம், ஒரே ஒரு லவங்கம் எடுத்துட்டு வெங்காயமும், பூண்டு வதங்கின பிறகு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டா தேங்காவையும் வந்து சேர்த்து வதக்குன பிறகுட்டு இதெல்லாம் அரைக்கிறக்கு. ஸோ அத அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிரணும். இதுக்கப்புறம் வந்துட்டு குக்கர்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். ஸோ குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சோண்டு வெங்காயமும், கருவேப்பிலையும், கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அத எடுத்து ஊத்திக்கணும். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டீங்கனாலே ஓகே தான். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் தட்டப்பயிறு. அதையும் எடுத்து போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கர் மூடி நான் ஒரு 8 விசில் அப்படி விடுவேன். ஸோ விசில் விட்ட பிறகுட்டு இப்போ தட்டப்பயிர் குழம்பு ரெடி. ஆக்சுவலா வந்துட்டு இது சாப்பாடோட சூப்பரா இருக்கும். சாப்பாடும், தட்டப்பயிர் குழம்பும், அதுக்கப்புறம் அப்பளம். அப்பளம் தான் வேற லெவல் காம்பினேஷன். கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.